கத்தி முனையை விட பேனா முனை கூர்மையானதுன்னெல்லாம் நான் பேச வரல. எனக்கு வன்முறை மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. பல நேரங்கள் அடிக்கிற இடத்துல அடிக்கிற விதத்துல அடித்தாதான் இதெல்லாம் சும்மா ஒன்றும் புள்ளி தமிழகம் டாக்டர் ஐயா வந்தாலே கலவரம் வந்துரும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சும்மா சொல்லல. மசூரி பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு. இன்னைக்கு அவர் பேரை சொல்லி 10 கட்சி, அவர் கூட அக்காக்கு ஒரு கட்சி, தம்பிக்கு ஒரு கட்சி, பொண்ணுக்கு ஒரு கட்சி, கூட டிரைவருக்கு ஒரு கட்சி, கூட இந்த வழக்கறிஞருக்கு ஒரு கட்சி. ஏன் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்க முடியல? யாரு நம்மளை ஒடுக்குமுறை பண்றாங்களோ, அவர்களை ஒடுக்குமுறை பண்றவர்கள் யாரு கொம்பு சீவி விடுறாங்களோ அதே திராவிட கட்சிகளுக்கு இந்த சமுதாயம் மீண்டும் மீண்டும் வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. நம்ம தமிழரை வேண்டாம் நான் சொன்னோம். எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் வைக்கும்போது புதிய தமிழகம் என்று வச்சு ஒரே வரையாத்தோட வந்த ஒரே கட்சி புதிய தமிழகம். அங்க நடுவழியா பார்க்கலாம். இலவசமாக இவர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இலவசம் அறிவுரை மட்டுமே, ஏதோ நமக்கு தெரியாத போல அவர்களுக்கு எல்லாம் தெரிவதை போல அறிவுரை வழங்குது. இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் திமுக அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மாச சம்பளம் வாங்கி கொண்டு அந்த அவ்வளவு கேவலமான நிலையெல்லாம் இங்க இருக்கு. ஒரு கொள்கை முரண்பாடெல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றும் தனித்தனி கட்சி, தனித்தனி பஞ்சாயத்து, தனித்தனி டீலி, தனித்தனி சம்பாதியம். இவர்களுக்கும் பணம் கொடுப்பதற்கான அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள்னா படித்து போயிருப்பீங்கன்னு உங்களுக்கு அறிவு இருக்கும்னு நினைச்சேன். ஒண்ணு போலீஸ் ஏஜென்ட், போலீஸுக்கு சமுதாயத்துக்கு எதிராக வேலை செய்யற ஏஜென்ட், இல்லைன்னா காவல்துறை தூக்கிட்டு போய் ஜெயிலே வச்சு அவன் குத்துறது வர்றது கிடையாது. எப்பவுமே நம்ம கையிலே வச்சுதான் நம்ம கண்ண குத்துறதுக்கு வரும். வெறும் கொலை செய்யப்பட்டவர்களையோ அது மட்டும் வச்சுக்கொண்டு அது மட்டுமே இந்த சமுதாயத்துடைய மொத்த பிராண்டுனா எப்படி இருக்க முடியும்? புதிய தமிழகத்தின் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வருது என்றால் அதுக்கு காரணம் நம்ம எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்வது கிடையாது. தலைவர்கிட்ட போக முடியாது, பேச முடியாதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம மக்கள் போக முடியாதுன்னு இல்ல, மத்தவன் டீல் பேசுறதுக்கு போக முடியாது, அவர் சமரசம் பண்றதுக்கு பக்கத்துல போக முடியாதுன்னு அர்த்தம். வெறும் பெயர் மாற்றத்துக்கு மட்டும் வாங்கிக் கொள்வதற்கு நம்ம மனசு, தலைவர் டாக்டர் ஐயா அவருடைய மனசு ஏற்கல. இங்க சமுதாய சார்ந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டுல எல்லா ஜாதிகளுக்கும் அப்படி கிடையாது. சமுதாயம் சார்ந்த தனி அரசியல் வைத்து கட்சி வைத்து அந்த கட்சி ஒரு பிரதான தமிழக அரசியல் பிரதான கட்சியா இருக்கிறதெல்லாம் பல கட்சிகள் கிடையாது. தமிழகத்தில் சொல்ல போனா 3 ஜாதிகளுக்கு மட்டும்தான் அந்த போன்ற அரசியல் கட்சிகள் இருக்கு. வடக்கே இருக்கிற வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, பறையர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. அதை தவிர புதிய தமிழகம் தேவேந்திர குல வேளாளர் இருக்கிற கட்சி மட்டும்தான். நீங்க வன்னியரை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க இன்னைக்கு வெறும் ராமதாஸ் தொடங்கி அவர்கள் வன்னிய குல சத்திரியர் என்ற பேர் வாங்கினது எப்ப தெரியுமா? நம்ம தேவேந்திர குல வேளாளர் எப்ப வாங்கணும்? 2021. அவர்கள் வன்னிய குல சத்திரியர் எப்ப வாங்கினார் என்றால் 1890 வாங்கி இருக்கிறாங்க. 140 வருஷம் ஆச்சு. அப்ப நம்மளோட 140 வருஷம் அப்பவே போராடி 1870 போராட ஆரம்பிச்சு 20 வருஷம் கழிச்சு 1990 ஆங்கிலேயர்கிட்ட வன்னிய குல சத்திரியர் அப்படின்னு ஒரு ஜாதியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் சுதந்திரம் பெற்ற பிறகு ராமசாமி படையாச்சியார் என்ற ஒரு கட்சி நடத்தினாரு. அவர் பல எம்எல்ஏக்களை வைத்து அவருடைய ஆதரவில காமராஜர் முதலமைச்சரானார். அந்த போன்ற வரலாறு எல்லாம் இருக்கு. அதனால அவர்களுக்கு அரசியல் ஒன்றும் புதியது கிடையாது. அதே போல பறையர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஆரம்பிக்கும். அவர்களும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் என்று அப்பவே ஒரு ஆளுமைகளை எல்லாம் வைத்திருந்த சமூகமாக தான், அரசியல் சமூகமாக தான் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு அவர்கள் வடக்கே அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில ஒரு அரசியல் சக்தியாக இருக்க முடியும். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் டாக்டர் ஐயா வருவதற்கு முன்னாடி இங்க எந்த அரசியலும் கிடையாது. அப்படி தமிழ்நாட்டில் பரந்தப்பட்ட அரசியலாக பண்ணாங்க கேட்ட வரலாற்று எதுவுமே கிடையாது. 50களில பரமக்குடி பகுதியில தியாகி மாணவச்சாரினார் அவர்கள் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணார். அந்த காலகட்டத்தில் 30 வயது இளைஞர் அந்த அளவுக்கு செய்ததே ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அதே அவனால பொறுத்துக்க முடியாம அங்கேயே அதை நிறுத்தணும், அதை அங்கேயே புடுங்கி எறியணும் என்று அவனுக்கு நினைச்சாங்க. அன்னைக்கு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு இத்தனை பேர் இளைஞர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால முன்னாடி போறதை நிறுத்தவே முடியாது. அதன் பிறகு இங்க தேனியில தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் அவர் ஓரளவுக்கு அவரால் முடிந்த அளவுக்கு அந்த காலத்துல முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கான அரசியல் பேசணும். இருந்தாலும் அவரும் பெரிய அளவுல இந்த அரசியலை ஒருங்கிணைக்க முடியும். எப்ப 90களில் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சங்கம் என்ற ஒரு ஒருங்கிணைப்பில் நடத்தி நம்ம ஒரு சங்கங்கள் எல்லாம் எல்லா சங்கத்தையும் ஒன்று சேர்ப்போம். இதெல்லாம் இப்ப குடியங்குளத்துக்கு அப்புறம் குடியங்குளம் என்ற ஒரு கிராமம் தாக்கப்பட்டு அதுக்கு பிறகு எழுச்சியில் இதெல்லாம் நடக்கல. இப்படி எல்லாம் தொடர்ந்து இந்த சமுதாய மக்கள் மீது தாக்குதல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் முன்னாடி 92லயே இந்த சங்கங்கள் எல்லாம் உருவாக்கி டாக்டர் ஐயா தலைவராக ஆயிட்டார். ஆனா அந்த சங்கத்தின் சார்பாக தான் குடியங்குளத்துக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் தான் அந்த எழுச்சியே வருது. அப்படி என்றால் நமக்கு புதிய தமிழகத்துக்கு என்று அரசியல் பயணிக்கு ஒரு தளம் கிடையாது. இந்த தளம் டாக்டர் ஐயா உருவாக்கிய தளம் தான். ஆனா இன்னைக்கு அன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் புதிய தமிழகத்தில் இருந்தாங்க, வாக்களித்தாங்க. நம்ம தமிழகத்துல தென் தமிழகத்துல 10% வாக்கு வாங்கிய கட்சியா புதிய தமிழகம் இருந்தது. எத்தனை சதவீதம்? 10%. 99 தேர்தல்ல நம்ம 6 தொகுதி 7 தொகுதியில போட்டிட்டோம். அந்த 7 தொகுதியில மொத்தம் வாங்கிய வாக்கு ஒரு தொகுதியில 10%க்கு மேல இருந்தது. அது இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பல லட்சம் வாக்குகள் இருக்கும். அன்றைக்கு அது 7 லட்சம் 8 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு. இன்னைக்கு அது 20 லட்சம் வாக்குகளா இருக்கும். மக்கள் தொகை கூடும் போது நம்ம வாக்குகளும் கூடும். ஆனா அன்று அந்த நிலையில் இருந்தது. இன்று 25 வருடம் கழித்து நம்ம ஒரே தலைமையில கூடணும் என்று மீண்டும் அந்த இடத்துல நிக்கிறோம். அப்போ இதுல பிரச்சனை எங்க இருக்கு? ஏன் இது போன்ற கூட்டங்கள் இன்னும் தேவைப்படுது என்றால்
நம்மளே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போல அது வந்து அடுத்த தலைமுறையான இளைஞர்களை வைத்துதான் நம்ம செய்ய முடியும். அப்போ இந்த மோசமான நிலைமைக்கு இப்படி எல்லாரும் அரசியலா ஒன்றிணைச்சிட்டுமா, அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்துட்டுமா, இந்த சமுதாயம் அரசியல் கட்டமைப்புக்குள்ள வந்துட்டுமா என்று பார்த்தால் அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்றும் லட்சக்கணக்கான தேவேந்திர குல சமுதாய மக்கள் திராவிட கட்சிகளுக்கு இலவச வாக்காளராக இருக்கிறாங்க. யாரு நம்மளை ஒடுக்குமுறை பண்றாங்களோ, அவர்களை ஒடுக்குமுறை பண்றவர்கள் யாரு கொம்பு சீவி விடுறாங்களோ அதே திராவிட கட்சிகளுக்கு இந்த சமுதாயம் மீண்டும் மீண்டும் வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. சரி, அதுல இருந்து பிரித்து கொண்டு வந்துதான் புதிய தமிழகம் வைக்கிறோம்னு பார்த்தா இப்ப திருப்பி புதுசா தமிழ் தேசியம் அதுக்குள்ள போற இளைஞர்கள் அப்புறம் நம்ம வந்து தமிழர்களா வர்றாங்களா? நம்ம வந்து தமிழரை வேண்டாம்னா சொன்னோம். எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் வைக்கும்போது புதிய தமிழகம் என்று வச்சு ஒரே அடையாளத்தோட வந்த ஒரே கட்சி புதிய தமிழகம். அத்தனை கலவரம் நடக்குது 90கள்ல. எல்லாரும் தமிழர்கள் தானே, ஏன்பா போராடுறேன், ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க, அம்மா எல்லாரும் ஒன்றே இருப்போம்னு சொன்னோம். நம்ம தான் சொன்னோம், வேற யாரும் வந்து சொல்லல. வேற யார் தேவரோ நாடாரோ வந்து நானும் தேவர் தான், நான் தேவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுவதில் நியாயம் இருக்கு என்று ஒருத்தனும் வந்து சொல்லல. அப்போ நம்ம எப்போ அரசியலா இருக்கணுங்கிறது அவன் முடிவு பண்ணி பாக்குறான். இப்ப திராவிட கட்சி மற்ற தேசிய கட்சிகள் இருப்பவர்கள் வேற. ஆனா இந்த ஜாதி என்ற புரிதலோட இருக்கிறான் பாரு, அதோட இருக்கிறவங்களும் புதிய தமிழகமா வந்து வர்றது கிடையாது. அவர்கள் வந்து பெரிய ஞானிகளை போல தங்களை நடுநிலைவாதிகளா காட்டிக்கொள்ளுது. அவர்கள் எப்படி என்றால் தங்கள் நடுநிலையா இருப்பார்களாம். இலவசமாக வந்து இவர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இலவசம் அறிவுரை மட்டுமே, ஏதோ நமக்கு தெரியாத போல அவர்களுக்கு எல்லாம் தெரிவதை போல அறிவுரை வழங்குது. ஏன் இந்த இப்படி உங்களுக்கு என்று ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க முடியலையா, இல்ல உங்களுக்கு தெரியலையா, அதற்கான அறிவு இல்லையா? நீ எதுக்கு நடுநிலையா இருக்கிற? ஜாதின்னு வந்துட்டு உனக்கு அரசியலை நீ தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் தான் ஆகணும். அதெல்லாம் நான் பல முறை இளைஞர்கிட்ட எல்லாம் பேசும்போது சொல்றது, நம்மளுக்கு எதிராக இந்த சமுதாயத்துக்குள்ளே நம்மளுக்கு எதிராக இருக்கணும்னு கூட விட்டுருங்க. அவன் அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கும், பஞ்சாயத்து பண்ணுவான், அவன் அது பணம் வரும், அவன் குடும்பத்தை அதனால காப்பாற்றுவான், அவனுக்கு அந்த நிலைமை இருக்கும். ஆனா இந்த எதுக்கு நடுநிலையா இருக்கான்னு தெரியாம